பிசாசனுடைய நோக்கம் என்ன? மத்தேயு 9ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, பிசாசு ஒருவனை என்ன செய்கிறானா, அவனுடைய வாயின் வார்த்தைகளை எல்லாம் முடக்குகிறதை பார்க்கிறோம். ஏன்னா அவன் பேச முடியாது, காரியம் மாற்ற முடியாது. அப்படியானால் அவனுக்கு பதிலாக யார் பேசுகிறதா? பிசாசு பேசுகிற அனுபவங்கள் தான் ஒருவனை அது ஊமையாக்கி வைத்திருக்கிறது. இன்னும் மத்தேயு 12:22 சொல்லுகிறது, ஊமையும் குருடுமான ஆவிகள். அவங்களுடைய வேலைகள் என்ன சொன்னா பாருங்க, அநேக நேரங்களிலே நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய தரிசனங்கள், நம்முடைய செயல்பாடுகள், இவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறதை பார்க்கிறோம், பிசாசு முடக்குகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறாரா, அவர்கள் பேசவும் காணவும் தக்கதாக அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்தார். இந்த வசனங்கள்லாம் போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் பாதிக்கப்பட்டு இருந்தார்கள், போராடி கொண்டு இருந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு அவர்கள் வாழ்விலே இடைப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, ஊமையர்கள் பேசும்படியாய், குருடர்கள் காணும்படியாய் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்தது உண்டானால், இந்த மாலை வேளையில கர்த்தர் நமக்கும் அற்புதம் செய்வார். சத்ரு என்ன காரியங்களை கொண்டு வந்திருந்தாலும் ஒன்றுக்கும் நாம் பயப்பட வேண்டியதில்லைன்னு சொன்னா, ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் பிசாசின் கிரியைகளை அடிக்கும்படி வெளிப்பட்டவர். அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, பிசாசினுடைய உபாய தந்திரங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது. பாருங்க, ஆண்டவர் அங்கே சொல்லும்போது சொல்றாரு, பேதுரு ஒரு காரியங்களை பேசி கொண்டு வருகிறான். கேட்கும்போது எப்படிதான் இருக்குது? நல்லா தான் இருக்குது. ஆண்டவரே, நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், ஏன் இவ்வளவு வேதனை பண்ணணும், எதுக்கு சிலுவை சுமக்கணும், ஏன் இப்படி எல்லாம் போகணும், காரியங்களை சொல்லுகிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல். பிசாசு என்ன கிரியைகளை நடப்பிக்கிறான்னு சொன்னா, அநேக நேரங்களிலே தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க விடுகிறது இல்லை. தேவனுக்கு எதெல்லாம் ஏற்கக்கூடியதாக இருக்கிறதோ அவைகளை அவன் என்ன செய்கிறது இல்லையா? நாம என்ன நினைக்கிறோம்னா, பெருசா பிடிச்சிக்கின்னு இப்படி பண்ணுவான், லேகியோனை போல சட்டை துணியை காட்டிடுவான், இப்படி எல்லாம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு பிசாசு எப்படி காரியம் மாற்றி கொண்டு இருக்கிறான்னு சொன்னா, ஏசாமி ரொம்ப அழகா சொல்லுகிறாரு, நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் எதை செய்கிறாய்? மனுஷருக்கேற்றவைகளை சிந்திக்கிறாய். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, கிறிஸ்துவில் இருந்த அதே சிந்தை நம்மள இருக்கணும். தேவனிடத்தில் இருந்த அந்த சிந்தை அவர் எதிர்பார்க்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுரு எப்படி சிந்திக்கிறானா, மனுஷருக்கேற்றவைகளை சிந்திக்கிறான். இயேசுவை என்ன செய்யப்படுத்த பார்க்கிறானா, பிரியப்படுத்த பார்க்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, என்னை பிரியப்படுத்துவது என்பதே தேவனுடைய சித்தம் செய்வதுதான். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கணும். இன்றைக்கு தேவனுக்கு ஏற்றவைகள் எதுன்னு சொல்லியே தேவ பிள்ளைகளுக்கு என்ன செய்யலன்னு சொன்னா, அநேக காரியங்கள் தெரியல. எது தேவனுக்கு ஏற்றது, எது தேவனுக்கு பிரியமானது, எதிலே தேவன் விருப்பம் வைத்திருக்கிறார், எவைகளை நாங்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் சொன்னா, அவனுடைய அந்த வேலைகள், அவன் அப்படி காரியமாற்றுகிற போதெல்லாம் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? பொல்லாத சாத்தானே எனக்கு பின்னாலே போ. லூக்கா 4:8 சொல்லுகிற போது சொல்லுகிறார், பொல்லாத சத்ருவே எனக்கு பின்னாக போ. ஏன்னா நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்னா, தேவனுக்கேற்ற ஆராதனை செய்யக்கூடாதபடி தடை செய்கிற போது. தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பாருங்க, நம்ம வாழ்க்கையில எவ்வளோ முறை அப்படிதான் கிரியைகளை நடப்பிக்கிறான். என்ன சொல்லுகிறான்? ஆராதனைக்கு போகிறத என்ன செய்கிறதை பார்க்கிறோம், கூடுமான வரைக்கும் தடை பண்ண பார்க்கிறோம். என்னெல்லாம் முடியுமோ, என்னெல்லாம் செய்ய முடியும், எப்படியெல்லாம் தடைகளை கொண்டு வர முடியுமோ அத்தனை தடைகளையும் கொண்டு வருகிறான். வேதம் என்ன எதிர்பார்க்கிறது சொன்னா, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவன் வெளிப்பட்டு இருக்கிறார். அவரை சார்ந்து கொள்கிற போது, ஆண்டவரே இப்படி ஆகல, இன்னைக்கு என்ன செய்யணும், நம்ம ஆராதிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும், ஆராதிக்கிறதுக்கு இருக்கிற தடைகளை மாற்றணும்னு சொன்னா தேவன் என்ன செய்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அதிலே பிரியப்படுகிறார்.